ஏங்க, நம்ம சிஎம் சாருக்கு நம்மெல்லாம் தப்பை சொன்னால் கூட அவர் நல்லா இருக்கட்டும்னு நினைப்போம். சரிங்களா? ஆனால் கூடவே இருக்கானுங்க பார்த்தீங்களா, இந்த வல்கர்ஸ் வாரியர்ஸ்லேருந்து அண்ணா அண்ணா நான் உயிரே கொடுப்பேன் உங்களை, நான் அப்படி இப்படின்னு நம்ம அளவுக்கு கூட அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டானுங்க போல். என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்கள். என்னையா பண்ணி வச்சுக்கிறீங்க? ஒரு கண்ணீர் அஞ்சலி பேனர் போட்டுக்கிறீங்க. அந்த கண்ணீர் அஞ்சலி பேனர்லயே நம்ம முதலமைச்சரோட படத்தையும் கூட போட்டு வச்சுக்கிறீங்க. என்னையா பண்ணி வச்சுக்கிறீங்க? நீங்களா இறந்து போனவருடைய படம் சின்ன சைஸ்ல போட்டு முதலமைச்சர் படத்தை இவ்வளவு பெருசு போட்டு வச்சுட்டு கண்ணீர் அஞ்சலி பேனர் வச்சிருக்கீங்களே. பார்த்தீங்களா என்ன இவனுங்க பண்றானுங்க? வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைப்பானுங்க போல். இந்த முட்டாள் பசங்க இவரை வாழ வைக்கிறேன், இவருக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணீர் அஞ்சலியை இறந்து போனவங்க ஃபோட்டோவை சின்னதாக போட்டுட்டு இவரை பெருசாக போட்டு வச்சுருக்கானுங்களே. இதெல்லாம் நம்ம சாங்கிய சம்பிரதாயப்படி பார்த்தா எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் பேசும்பொழுது எதிர்கட்சியினர் பேசுகிறதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டானுங்க. தாங்க முடியாமல் அடிக்க வரானுங்க. வாயே இவர் திறக்கவும் மாட்டேங்கிறாரு. இவ்வளோ பேசுகிறானுங்களே, வாயை திறந்து பேசுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. அதையும் செய்ய மாட்டுறானுங்க. நாமளாச்சும் சொல்லி தரலாம், சொல்லி தந்தால் கேட்பாங்கன்னா அதுவும் கிடையாது. சரி, என்னங்க வாயை திறக்கணுன்றீங்க, என்னங்க வாயை திறக்கணும் அப்படின்னு கேட்டாலும் வச்சுக்கோங்க. ஏங்க, இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள், இந்த மாதிரி சிறுவர் சிறுமியர்லாம் அக்கிரமம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் என்னங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா எதிர்கட்சியில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க, நாங்கள் 1 மாதம்தான் ஆச்சு, சரிங்களா? எங்களுக்கு இன்னும் 6 மாதமாச்சும் டைம் இருக்குது. நாங்கள் இதெல்லாம் யார் யாருன்னு பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்துன்னு தான் இருக்கோம். ஒவ்வொரு வீட்லேயும் போய் எங்கே என்ன ஆகுது ஏது ஆகுதுன்னு நாங்கள் பின்னாடி போக முடியாது. ஒன்றும் அவங்க ஜாக்கிரதையில் இருக்கணும். அப்படியே மீறி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்க தயாராக இருப்போம். நீங்கள் எங்களை குறை சொல்லி குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்னு எதிர்த்து கேட்க வேண்டியதானே. ஒரு சிஎம் தானே, நமக்கு தெரியறது கூட அவருக்கு தெரியாதா? அசிங்கமாக பேச வராளுங்களே தேவையில்லாமல். இதையாச்சும் நல்லது இப்படி பேசுங்கன்னாச்சும் சொல்லி கொடுக்க வேண்டியது தானே. ஒன்றுமே புரியலைங்க. என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னே ஒன்றுமே தெரியல. மக்கள் தான் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதுலேயும் ஒரு சிலது வெறி பிடிச்சி அலையுதுங்க.